வணக்கம் நேயர்களே. சொல்லுங்கள் வெல்லுங்கள் பகுதியில் இன்றைக்கி முதல்ல சாதித்தவங்க பார்த்துட்ருக்கோம். அந்த இந்தியாவுடைய முதல்ல யார் அப்படிங்கிற வரிசையில் இன்றைக்கி மகசேசே அவார்டு யார் பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வினோபா பாவே. இந்த மகசேசே அவார்டு பிலிப்பைன்ஸ் நாட்டுடைய உயரிய அவார்டு, ராமன் மகசேசே அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த மகசேசே அவார்டு நோபல் பரிசுக்கு ஈக்குவலானது. இது ஆசிய நாட்டை சார்ந்தவங்களுக்கு மட்டும் வழங்கப்படும். முதல்ல இந்த ராமன் மகசேசே அவார்டை பெற்றவர் யாருன்னா ஆச்சாரியா வினோபா பாவே. இந்த ஆச்சாரியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அவர் காந்திஜியோடைய தலைமை சிஷ்யர். அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, காந்திஜி ஆசிரமத்தில் நிறைய அவருடைய வேலையெல்லாம் நிறைய செஞ்சிட்ருப்பார். இந்த பூமிதான இயக்கம் அதனுடைய தலைவராகவும் அவர் இருக்கார். அவரால் தான் பல நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு மக்களுக்கு பிரித்து அளிக்கப்பட்டது. இந்தியாவுக்கான முதல் ஐசிஎஸ் அதிகாரி யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். அவர் தான் இந்தியாவுக்கான முதல் ஐசிஎஸ் அதிகாரி. இந்த ஐசிஎஸ் அப்படிங்கிற எக்ஸாம் இந்த காலத்து ஐஏஎஸ் மாதிரி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் மாதிரி, அந்த காலத்தில் இதை பிரிட்டிஷ் இந்தியாவில் போயிட்டு பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் இந்த பதவி ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பதவியாக இருந்தது. இதில் தேர்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆனால் அவரால் கண்டினியூ பண்ணல. அவர் யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் தான் முதல்ல தேர்ச்சி பெற்றார். சத்யேந்திரநாத் தாகூர் தான் கண்டினியூ பண்ணார். அப்போ இந்தியாவுக்கான முதல் ஐசிஎஸ் அதிகாரி யாருன்னா சத்யேந்திரநாத் தாகூர். இந்தியாவுக்கு முதல்ல தேர்ச்சி பெற்றவர் யார் அப்படின்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. அவர் தான் ஃபஸ்ட்டு ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெறார். இந்த இங்கிலீஷ் கால்வாய் இருக்கு இல்லையா, அந்த இங்கிலீஷ் கால்வாயை கடந்த முதல் இந்தியர் யாருன்னா மெகர் சென் அப்படின்றது தான் இங்கிலீஷ் கால்வாயை கடந்த முதல் இந்தியர். இந்தியாவில் முதல்ல சோதனை குழாய் மூலமாக குழந்தை உருவாச்சு. அந்த முதல்ல சோதனை குழாய் குழந்தை யாருன்னா இந்திரா. அவங்களுடைய பெயர் இந்திரா. இந்தியாவுடைய முதல் பத்திரிகை எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெங்கால் கெசட் அப்படிங்கிறது தான் இந்தியாவிற்கான முதல் பத்திரிகை. இந்தியாவுக்கான முதல் தலைமை தேர்தல் அதிகாரி யாருன்னா சுகுமார் சென். அவர் தான் இந்தியாவிற்கான முதல் தலைமை தேர்தல் அதிகாரி. என்ன நேரத்திலே நிறைய முதல் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கான கேள்வி பகுதிக்கு போகலாமா? இந்தியாவுக்கு முதல்ல மகசேசே அவார்டு யாருக்கு கிடைச்சது? இந்த கேள்விக்கான பதிலை தெரியக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய நேம், உங்களுடைய ஏஜ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய முழு முகவரியோட வாட்ஸ்அப் செய்யுங்க. முதலில் சொல்லக்கூடிய 3 பேருக்கு விருட்சம் அகாடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும். விருட்சம் அகாடமியின் சார்பில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு 1 மாத கால இலவச பயிற்சி அளிக்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க.